Hi all, எல்லாருக்கும் இன்னைக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது types of weaves in textiles. So அதுல basic weaves, decorative weaves, complex and special weaves, அப்புறம் industrial and technical weaves. இந்த 4 டாபிக். Decorative weaves or basket weave. இப்போ பாத்தீங்கன்னா structure variation of plain weave where two or more weft yarns are woven. So நம்ம இதுவரையில பார்த்தது basic weave. இப்போ பார்க்கிறது decorative weave. Decorative weaveனா அதுல அந்த பேர்லயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பார்க்கிறதுக்கே ஒரு கலர்ஃபுல்லா டெக்கரேட்டிவா இருக்கும்னு. இப்போ நீங்க பாருங்க இங்க ரெண்டு வார்ப் த்ரெட் உள்ள போயிருக்கு, ரெண்டு வெஃப்ட் த்ரெட் வெளியே வந்திருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு டெக்கரேட்டிவ் த்ரெட். வேரியேஷன் ஆஃப் பிளெயின் வீவ். இதோ ஒரு பிளெயின் வீவோட வேரியேஷன். பிளெயின் வீவ்ல என்னாவோ ஒரு த்ரெட் போவோ, ஒரு த்ரெட் வெளியே வரணும். ஆனா இங்க என்ன பண்றோம், ரெண்டு த்ரெட் ஒன்னா உள்ள போது, ரெண்டு த்ரெட் ஒன்னா வெளியே வருது. ஓகே, ஆர் மோர், டூ ஆர் மோர். ஓகேவா, டுகெதர் as a unit. Characteristics: it is loose and flexible, breathable but prone to snagging. Okay, Oxford cloth, Hopsock, Monk's cloth, இதெல்லாமே வந்துட்டு இதோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே கொஞ்சம் ரிசர்ச் பண்ணால் உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஓகே, அடுத்தது டெக்கரேட்டிவ் வீவ்ஸ். ஹெரிங் போன் வீவ். ஹெரிங் போன் வீவ்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வில் வீவ் மாதிரியே தான், அது டயக்னல் பேட்டர்னாக இருக்கும். ஓகே, ஆனால் ஜிக்ஸாக் எஃபர்ட் தரும். இங்கே பாருங்க, இங்கே கீழே போகுது மேலே வருது, கீழே போகுது மேலே வருது. நீங்கள் இந்த இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு ஜிக்ஸாக் எஃபர்ட் இருக்கும். ஓகே, அதெல்லாம் நம்ம எங்கே கண்டுபிடிக்கலாம்? இந்த உள் சூட்டில், கோட்ஸில், அந்த மாதிரி இடத்துல நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம வீட்டிலே இருக்கும் ஏதாவது ஒரு கோட்டோ இல்லை உள் சூட்டோ இருந்துச்சுன்னா அதை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்க எப்படி தெரியுது, டயக்னல் பேட்டர்ன் பட் ஜிக்ஸாக் மாதிரி இருக்கு. டயக்னல் பேட்டர்ன் பட் ஜிக்ஸாக் மாதிரி இருக்கு. சி, diagonal pattern but zigzag மாதிரி இருக்கு. ஓகேவா, ஸோ இதுதான் வேரியேஷன் ஆஃப் 12 weave where diagonal patterns alternate to create zigzag effort. Strong and durable, yes, unique and stylish texture. ஓகேவா, cool. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டெக்கரேட்டிவ் ஸ்டிச்லேயே, டெக்கரேட்டிவ் வீவ்லேயே ஹூட்ஸ் டூத் வீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வீவோட இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு கிளீனா தெரியும். வேரியேஷன் ஆஃப் 12 வீவ். 12 வீவ் எதில் பார்த்தோம்? நம்ம ஃபர்ஸ்ட் டெனிம்ல பார்த்தோம். அந்த டெனிமோட வேரியேஷன் தான் இது. ஃபார்மிங் அ broken check பேட்டர்ன். இது வந்துட்டு ஒரு செக்ஸ் பேட்டர்ன் மாதிரி இருக்கும், பட் ஆனால் broken செக் பேட்டர்ன் மாதிரி இருக்கும். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் போல்ட் ஜியோமெட்ரிக் அப்பியரன்ஸ். இங்க பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் அது ஒரு மாதிரி broken check pattern, 4 side இது இருக்கும். It's mostly used in formal wears. ஓகேவா, mostly used in formal wears. and இது வந்துட்டு full unstooth சூட்டிங்ன்ட்டே இருக்கும். நிறைய நீங்க உலன் சூட்டிங்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஓகே, இந்த பேட்டர்ன்ஸ் வெறும் சூட்டிங்ல இருக்குமானா இல்லை, இப்போ நிறைய இதுல வருது. ஸோ நீங்க வந்துட்டு இந்த பேர் போட்டுட்டு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த ஃபேப்ரிக். ஸோ உங்களோட அசைன்மெண்ட் என்னன்னா, நீங்க வந்துட்டு இப்போ நான் கொடுத்துருக்கிற ஈச் ஃபேப்ரிக்கோட கூகுள் சர்ச் பண்ணி நீங்க அதை கண்டுபிடிச்சி அந்த பிக்சர்ஸை டவுன்லோட் பண்ணி நம்மளோட ஆப்ல அப்லோட் பண்ணும் உங்க அசைன்மெண்ட்ல. ஓகே, இந்த கிளாஸ்க்கு கீழே அசைன்மெண்ட் கொடுத்துருப்பேன். அதுல நீங்க ஒரு ஸ்டிச்சு ஒரு வீவுக்கும் ஒரு பிக்சரை நீங்க அதுல அப்லோட் பண்ணணும். ஓகேவா, சூப்பர். ஸோ ஹூன்ஸ் டூத் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டெக்கரேட்டிவ் வீவ்ஸ்லயே வந்துட்டு லெனோ வீவ்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, வெஃப்ட் த்ரெட் ஸ்ட்ரெயிட்டா போயிருக்குது, ஆனா ரெண்டு வார்ப் த்ரெட் மேல ஒண்ணு கீழே ஒண்ணு வந்துட்டு ட்விஸ்ட் ஆயிருக்குது. இங்க பாருங்க, இங்க தெரியுதா உங்களுக்கு? வெஃப்ட் த்ரெட் போகுது, ஆனா வார்ப் த்ரெட் மேல ஒண்ணு கீழே ஒண்ணு போய் ட்விஸ்ட் ஆகுது. இது என்ன த்ரெட்? வெஃப்ட் த்ரெட் இல்லையா? ஸோ மேல ஒண்ணு போகுது, கீழே ஒண்ணு போகுது, ட்விஸ்ட் ஆகி போகுது, ட்விஸ்ட் ஆகி போகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? வார்ப் த்ரெட்ஸ் ஆர் ட்விஸ்டட் இன் பேர்ஸ். பேர்ஸ்னா என்ன? டூ. பேர்ஸ்னா டூ, allowing the weft to pass through a figure 8. 8 மாதிரி தெரியுதா நம்மளுக்கு? 8 மாதிரி தெரியுது இல்லையா? அந்த மோஷன். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் இட்ஸ் ஓப்பன். இங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேப் இருக்கு. அப்ப
அப்போ கண்டிப்பா இது open breathable strong fabric resistant fraying and stretch ஆகும். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? மஸ்கிட்டோ நெட், லேஸ், கர்டன் ஃபேப்ரிக், கர்ஸ், இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம ஃபேப்ரிக் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு நெட் கர்டன் எடுத்து பார்த்தீங்கனாலோ இல்லை மஸ்கிட்டோ நெட் எடுத்து பார்த்தாலோ இது இந்த மாதிரி ஒரு வீவ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட பேர் என்ன? லெனோ வீவ். ஓகே.